மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். காமராஜர் பயிற்சி மையம் திருச்சி. டிஎன்யூஎஸ்ஆர்பி தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் வெப்சைட்ல இன்னைக்கு ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதாவது இன்னைக்கு 9 ஜூலை 2026 இன்னைக்கு அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? ஆனுவல் பிளானர் வெளியிட்டிருக்காங்க. என்ன சார் இது ஆனுவல் பிளானர் அப்படின்னா, ஏற்கனவே ஆனுவல் பிளானர் இல்லையா அப்படின்னா, ஆமா ஏற்கனவே இருந்தது. 2026 ஜனவரி மாதமே ஆனுவல் பிளானர் கொடுத்திருந்தாங்க. ஆனுவல் பிளானர்னா என்ன? இந்த வருடம் டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டு மூலம் என்னென்ன தேர்வாணைய அறிவிப்புகள், காலி பணியிடங்களுக்கான அறிவிப்புகள் வெளியிடப்படும் அப்படின்னு முன்கூட்டியே சொல்லிடுவாங்க. அதை பேஸ் பண்ணி மாணவர்கள் தேர்வுகளுக்கு தயாராவாங்க. அதுதான் ஆனுவல் பிளானர். ஆனால் இந்த வருடம் வெளியிடப்பட்ட ஆனுவல் பிளானர் இப்போ ரத்து பண்ணிட்டாங்க. இப்ப புதிய ஆனுவல் பிளானர் இப்போ கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு 9 ஜூலை 2026 இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க. இந்த ஆனுவல் பிளானர்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த வருடம் தேர்வாணைய அறிவிப்பு இல்லை. இது மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தியா அப்படின்னா மகிழ்ச்சியான செய்தின்னு சொல்ல முடியாது. ஆனா இதை எப்படி நம்ம சாதகமா பயன்படுத்திக்கலாம் அப்படின்றத சொல்ற மாணவர் பாருங்க. அதாவது 4 அறிவிப்புகளும் வெளியிடப்படும். ஆனா இந்த வருடம் எதுவுமே இல்லை, அடுத்த வருடம் தான் வெளியிடப்படும். ஏன் இந்த வருடம் வெளியிடப்படாது? காரணம் என்ன அப்படின்னா, 2025ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் மற்றும் 2ஆம் நிலை காவலர் கிரேட் போலீஸ் கான்ஸ்டபிள் 2 தேர்வுகளுக்குமான இன்னும் ப்ராசஸே, தேர்வாணைய நடவடிக்கை இன்னும் முடிவடையல. நீதிமன்றத்தில் தொடர்ந்து வழக்குகள் நடைபெற்ற வண்ணம் இருக்கிறது. அதனால அந்த நடவடிக்கைகள்லாம் முடிச்சு அவங்களுக்கு 2ஆம் நிலை காவலருக்கு இன்னைக்கு தேதிக்கு ரிசல்ட் வெளியிட்டாங்கன்னா கூட அடுத்த ஒரு 2-3 மாதங்கள் மற்ற மெடிக்கல் செக்அப், போலீஸ் வெரிஃபிகேஷன் எல்லாம் முடிச்சு பிஆர்எஸ் ட்ரைனிங் தொடங்குறதுக்கு அடுத்த ஒரு மிக குறைந்தபட்சம் இன்னொரு 3 மாத காலம் எடுத்துரும். சப் இன்ஸ்பெக்டராக இருந்தால் எழுத்து தேர்வு முடிவே இன்னும் வெளிவரல. அப்ப ரிசல்ட்டை விட்டு பிசிக்கல் கான்டாக்ட் பண்ணி அடுத்து நேர்காணல் நடத்தி அப்பாயின்மெண்ட் கொடுக்கறதுக்கு குறைந்தபட்சம் இன்னும் ஒரு 6 மாதங்களுக்கு மேலான கால அவகாசம் ஏற்படும். அதையெல்லாம் கணக்கில் கொண்டு இந்த வருடம் காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியிடுவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை அப்படின்ற ஒரு சரியான திட்டமிடலோட டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டு இப்போ இந்த ஆனுவல் பிளானரை வெளியிட்டிருக்காங்க அப்படின்றத மாணவர்களுக்கு சாதகமான விஷயமா எடுத்துக்கணும். அப்ப எங்களுக்கு ஏஜ் முடிஞ்சிருமே சார், நாங்கெல்லாம் எப்படி சார் அப்ளை பண்றது? அடுத்த வருடம் வந்தா இந்த வருடம் காத்திருந்த லட்சக்கணக்கான மாணவர்கள் எங்களுடைய வாய்ப்பை இழந்துருவோமே சார் அப்படின்னா அதுக்கு பதில் இல்லை. அதுக்கு எங்கிட்ட பதில் இல்லை. அது டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டும் தமிழ்நாடு அரசாங்கம் தான் முடிவு பண்ணணும். அந்த கொரோனா ரிலாக்ஸேஷனை தள்ளி கொடுக்கணும். கொரோனா ரிலாக்ஸேஷன் அந்த 2 வருடம் தளர்வு என்பது அப்படியே நீட்டிச்சு கொடுத்துட்டாங்கன்னா இந்த பாதிப்பு மாணவர்களுக்கு ஏற்படாது. அடுத்து ரைட், இன்னைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த ஆனுவல் பிளானர் என்ன சார் சொல்லுது அப்படின்னா, 4 தேர்வாணைய அறிவிப்புகள் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்றாங்க. என்னென்ன 4 தேர்வாணைய அறிவிப்புகள்? அதாவது பேண்ட் கான்ஸ்டபிள், டெக்னிக்கல் எஸ்ஐ அடுத்த ஜூன்ல 2027, இது பேண்ட் கான்ஸ்டபிளும் டெக்னிக்கல் எஸ்ஐயும் அடுத்த பிப்ரவரி மார்ச்ல வெளிவந்துடும் சொல்றாங்க 2027. 2ஆம் நிலை காவலர் தேர்வை பொறுத்த வரைக்கும் 2026 ஜூன் மாதம் வெளியிடப்படும் சொல்றாங்க. சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் பொறுத்த வரைக்கும் 2027 ஆகஸ்ட் மாதம் தான் வெளியிடப்படும் சொல்றாங்க. அப்போ 2ஆம் நிலை காவலர், சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் இரண்டுமே 2027ஆம் ஆண்டு ஜூன் அப்படியே ஆகஸ்ட் மாதம் முறையே வெளியிடப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தேர்வு எப்ப நடக்கும்? ஜூன்ல 2ஆம் நிலை காவலர் தேர்வு வெளியிட்டாங்கன்னா செப்டம்பர் மாதம் தேர்வு நடைபெறுவதற்கான வாய்ப்பு. சப் இன்ஸ்பெக்டர் பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட்ல வெளியிட்டாங்கன்னா நவம்பர் அல்லது டிசம்பர் கடைசியில தான் எழுத்து தேர்வு நடைபெறுவதற்கான வாய்ப்பு. அப்ப இங்கிருந்து எடுத்துக்கிட்டா மாணவர்களுக்கு மிக குறைந்தபட்சம் 14 மாதங்கள் எழுத்து தேர்வுக்கு கால அவகாசம் இருக்கு. இதை தான் இப்ப மாணவர்கள் முறையா பயன்படுத்திக்கணும். சார், நாங்க கிட்டத்தட்ட 5 லட்சம் மாணவர்கள் இந்த போட்டித் தேர்வுக்காக தயாராகிட்டு இருக்கோம். டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டு இந்த வருஷம் அறிவிப்பே வெளியிடலையே சார், நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம் சார் அப்படின்னீங்கன்னா இப்போ இந்த விஷயத்தை நமக்கு சாதகமா பயன்படுத்திக்கணும். இது பார்க்கும்போது இந்த ஆனுவல் பிளானர் என்ன சொல்லுது, என்னுடைய அனுபவத்துல இந்த ஆனுவல் பிளானர் என்ன சொல்லுது அப்படின்னா, இதுல எதுவும் தொய்வு இருக்காது அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஏற்படுது. ஒரு சிறிதளவு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி தான் இந்த ஆனுவல் பிளானர் இருக்கு. ஏன்னா அடுத்த வருடம் வெளியிடக்கூடியதை இப்பவே தெளிவா தெரியப்படுத்திட்டாங்க. இது வரைக்கும் டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டு அந்த மாதிரி சொன்னதில்லை. போன ஆனுவல் பிளானர் கூட ஃபர்ஸ்ட் இந்த வருஷம் தான் வெளியிட்டாங்க. அதுவுமே இந்த ஜனவரியில் தான் கொடுத்தாங்க. ஆனா இது அடுத்த வருடம் வெளியிடப்படக்கூடிய காலி பணியிடங்களுக்கான அறிவிப்புகளை இப்பவே சொல்ற மாதிரி இருக்கு. அதனால மாணவர்கள் இதை முறையா பயன்படுத்திக்கிட்டா கண்டிப்பா இந்த முறை ஒரு வெற்றி வாய்ப்பு என்பது பிரகாசமா இருக்கும். அதையும் தாண்டி 2024ஆம் ஆண்டு 2ஆம் நிலை காவலர் அறிவிப்பு வெளிவரல, சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் அறிவிப்பும் வெளிவரல. அடுத்து 2025ஆம் வெளியிடப்பட்டது 2026 வரைக்கும் தொடர்ந்து கொண்டே இருக்கு. 2026 ரெக்ரூட்மெண்ட் இல்லாத நிலை தான் இருக்கு. அதனால இந்த இரண்டுக்குமே சேர்த்து 2027ல ஒரு பெரிய காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இதுதான் மாணவர்களுக்கு சாதகமான விஷயம் இப்போதைக்கு. அதாவது இருக்கிறதுல எது நல்லதோ அதை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா, இது போட்டித் தேர்வு, அதனால இதுல துவண்ட போறதுக்கும் வேலை இல்லை. அப்ப காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு பெரிதளவுல வரும் அப்படின்ற நம்பிக்கையோட மாணவர்கள் இப்ப இருந்து தொடர்ந்து படிங்க. இன்னொரு மிக முக்கியமான விஷயம் தமிழ்நாடு காவல்துறையில அதிகமான பணி ஓய்வு இருக்கு. பார்த்துக்கிட்டே இருக்கும். பணி ஓய்வு கேள்விப்பட்ட வரைக்கும் எல்லா மாவட்டங்களையும் அதிகமான பணி ஓய்வுகள் நடைபெற்ற வண்ணம் இருக்கிறது. அதனால காலி பணியிடங்களும் அதிகமா இருக்கு. அதனால கட்டாயமாக அதுவும் போக 2022ல இருந்து 2026 முடிய இந்த 5 ஆண்டுகள்ல 2ஆம் நிலை காவலரை பொறுத்த வரைக்கும் மொத்தமா நடந்த ரெக்ரூட்மெண்ட் 10,000 வேக்கண்ட்டுக்கும் குறைவான
வேகன்சி தான் கால் ஃபேரி வந்துச்சு, அவ்வளோதான் தேர்வு பண்ணியிருக்காங்க. அப்போ மிக குறைந்தபட்சம் ஒரு பெரிய காலி பணிகளுக்கான அறிவிப்பு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அனைத்தும் இந்த ஆனுவல் பேனல்ல இருக்கு. அதனால மாணவர்கள் சிறிதளவும் தொய்வு இல்லாமல் இப்போ இருந்து சரியான திட்டமிடலோட கரெக்டாக படிச்சீங்கன்னா ஒரு நல்ல 2ஆம் நிலை காவலரை பொறுத்த வரைக்கும் ஒரு சரியா திட்டமிட்டு படிச்சா ஒரு 6 மாத கால அவகாசம் என்பது போதுமான கால அவகாசம். சப் இன்ஸ்பெக்டர் பொறுத்த வரைக்கும் ஒரு 8 லிருந்து 10 மாதங்கள் முறையாக படிச்சா ஒரு டியூரேஷனை கம்ப்ளீட் பண்ணி ஒரு சிலபஸை கரெக்டா படிச்சீங்கன்னா 8 லிருந்து 10 மாதங்கள் போதுமான கால அவகாசமா இருக்கும். அதனால மாணவர்கள் இதை சரியா பயன்படுத்திக்கோங்க. வேற ஏதாவது இருந்தா எல்லாமே சொல்லியிருக்கேன், வேற ஏதாவது இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க.